அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 20/4/2024 சனிக்கிழமை, சித்திரை மாதம் 7ஆம் தேதி வளர்பிறை, துவாதசி திதி இரவு 10:42 வரை, அதன் பிறகு திரையோதசி திதி, பூரம் நட்சத்திரம் மதியம் 2:02 வரை, அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், பணவரவு உண்டு, குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்குதுங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு திடீர் முன்னேற்றம் உண்டு. எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்குவீங்க, விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க, விருந்தினர்களும் வீடு தேடி வருவாங்க. அதனால் எல்லா வகையிலும் சந்தோஷமாக இருப்பீங்க. அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எந்த வேலையை தொட்டாலும் அந்த வேலையை தன் சொந்த வேலையாக நினைத்து அது முடியும் வரை அதே சிந்தனையாக இருந்து அதில் வெற்றி பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க. பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டு. கைமாத்தா அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் வாங்கின தொகையை கூட இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க. எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். இருந்தாலும் நாம் உழைக்கிற உழைப்புக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக லாபம் வந்தால் நல்லா இருக்குமேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே போல் பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. அவங்கக்கிட்ட உட்கார்ந்து சில முக்கியமான விஷயங்களை பேசுவீங்க. அவங்க மனசுக்குள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் இன்றைய தினத்தில் கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். வேலையாட்கள்கிட்ட அதிகமாக ரகசியத்தை சொல்லிட்டு இருக்க வேண்டாங்க. அந்த வகையில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இன்னைக்கு நனவாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, சொத்து பத்து காசு பணத்தை விட நமக்கு நிம்மதி தாங்க எப்பயுமே வேணும். நிம்மதி இருந்துட்டால் எல்லாமே நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் நிம்மதியை தேடிக்கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் திருப்பங்கள் ஏற்படும். பழைய நண்பர்களையும் இன்னைக்கு நீங்கள் சந்திப்பீங்க. உறவினர்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன மோதல் போக்கு அதெல்லாம் கூட இன்னைக்கு மாறுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். பணவரவும் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் இன்னைக்கு வாங்குவீங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே சரியாகும். எதிர்த்தவங்களும் இன்னைக்கு கொஞ்சம் அடங்கி போவாங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த வேலை சுமைகள் அதெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால மறைஞ்சு கிடந்த திறமைகள் வெளிப்படும். விஐபிகளாலும் ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அடுத்தவங்க பேச ஆரம்பிக்கும் பொழுதே அவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க, எந்த உதவி கேட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத மோப்பம் பிடித்து கண்டுபிடிக்கக்கூடிய சூட்சும சக்திகளுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் தைரியம் வரக்கூடிய நாளாக இருக்குது. என்ன இருந்தாலும் நம்ம கேட்டுடலாம், 2ல் ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இழுபறியாக இருந்து வந்த வேலைகளில் இன்றைக்கி தீவிரமாக ஈடுபட்டு ஏதாவது ஒரு தீர்வு காணணுங்கிற மாதிரி முயற்சி பண்ணுவீங்க. உங்களுடைய முயற்சி இன்னைக்கு பலிதமாகும்.
பல காரணங்களால் தள்ளி போன காரியங்களெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் சந்தோஷம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள், தடைகள் அதெல்லாமே விலகி வியாபாரமும் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. சூரியன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அண்ணா அக்கா அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களும் வெற்றிகரமாக முடியும். இன்றைக்கி வா நாளைக்கு வான்னு சொன்ன அதிகாரி உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. மதியம் 2 மணி வரைக்குமே ரொம்ப அருமையாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணிக்கு பிறகு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, எடுத்த முடிவிலிருந்து மாறாமல் முன்வைத்த காலை பின்வைக்காமல் முயன்று கொண்டே இருக்கக்கூடிய முயற்சியாளர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. இங்கீதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டு, பணவரவும் உண்டுங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால ஆசையாக அன்பாக ஏதாவது பேச போனால் அடுத்தது கோபமாக நம்மக்கிட்ட திருப்பிக்கிறாங்களே அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் வருத்தப்படுவதும் உண்டுங்க. ஆனாலும் இன்றைய தினம் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. அதே போல் வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு எதிராக இருந்த அதிகாரி இன்றைக்கி உங்களை பார்த்தவொடனே கொஞ்சம் சிரித்து பேசுவார். அதுக்குள்ளால் மனசுக்குள்ளார அப்பாடா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை தீருங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷமும் உண்டாகுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எங்கும் எப்போதும் அடுத்தவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா அந்த வாக்குகளை நீங்கள் தவற மாட்டீங்க. அந்த வாக்குறுதியையும் நீங்கள் மீற மாட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் சுமாராக தாங்க இருக்குது. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். பூரம் நட்சத்திரத்தில் இன்றைக்கு மதியம் 2 மணி 2 நிமிடம் வரைக்கும் சந்திரன் இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணும். அதுக்கு பிறகு உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை உத்திர நட்சத்திரக்காரர்கள் தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி வெளி உணவுகளையும் தவிர்ப்பது இன்னும் நலமாக இருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வெளிவட்டாரத்தில் உங்களை பற்றிய விமர்சனங்கள், வதந்திகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்கும். அதெல்லாம் கண்டுங்காணாமல் விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பங்குதாரர்களை பகைச்சிக்க வேண்டாங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் கூட வேலை பார்க்குறவங்கள குறை சொல்லிகிட்டு இருக்காமல் அவங்களையும் அனுசரித்து போனீங்கன்னா நலமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சிடுசிடுப்புகள் இருக்கும். அதெல்லாம் தவிர்த்துட்டு சிரிச்ச முகத்தோடு பேசுனீங்கன்னா நல்லா இருக்குங்க. ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களை, கற்பனை உலகத்தில் சிறகடித்து படக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. நம்மால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால தவிர்க்க முடியாத சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. திடீர் பயணங்களும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. பழுதான மிக்சி, கிரைண்டர், அது மாதிரி சமையலறை சாதனங்கள் அதெல்லாம் பழச கொடுத்துட்டு
புதுசு இன்றைக்கி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுருக்கிற இடத்துக்கும் இன்றைக்கி நீங்கள் அழைச்சிட்டு போய் வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. வியாபாரத்திலேயும் ஓரளவு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த இடையூறுகள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகும். அதிகாரிகள் உங்கள்கிட்ட மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய இடத்துல சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தன்னுடைய இளகிய மனசால் எல்லோரையும் கவரக்கூடியவங்க நீங்கள் தாங்க. அவங்கக்கிட்ட போய் நாம் குறைகளை சொன்னோம்னா நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களை தேடி வரக்கூடியவங்க, ஆறுதலுக்காக உங்கள்கிட்ட பேசக்கூடியவங்க அதிகமானவர்களாகவே இருப்பாங்க. எங்கும் எப்பொழுதும் எதிரியாக இருந்தாலும் ஈரமனதுடன் எல்லோருக்கும் உதவக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பணவரவு உண்டு. மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பெற்றோருடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. வியாபார வகையிலையும் லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் அதெல்லாமே விலகும். எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டுங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, யாராக இருந்தாலும் வெடுக்குன்னு சில கேள்விகளை கேட்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. ஆனால் அதே நேரத்தில் மனசுக்குள்ளார ஒரு கள்ளங்கபடம் உங்ககிட்ட இருக்காதுங்க. எனக்கு தோணுச்சு, நான் கேட்டேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரிதான் அல்லது சரியாக எடுத்துக்கிட்டாலும் சரிதான், நான் என்னமோ இருக்கிறத கேட்டுட்டேன் அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் யதார்த்தவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். முடியாதுங்கிறதையும் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. பழைய நண்பர்களும் இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உறவினர்களுடன் இருந்து வந்த உரசல்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. சூரியன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்ப்புகளை தாண்டி நீங்கள் முன்னேறுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த மனக்கசப்புகள், ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரத்தில் திடீர் லாபத்தையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே சரியாகுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பேசி முடிவெடுக்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தடைக்கற்களை எல்லாம் படிக்கட்டுகளாக மாற்றி தன்னம்பிக்கையோடு உழைத்து முன்னேறக்கூடியவர்கள், தன் சொந்த காலில் நின்று சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும், எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். அதே மாதிரி விலகி போன சில சொந்த பந்தங்கள்லாம் விரும்பி வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தந்தை வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி, தந்தை வழி சொத்துக்கள், அது சம்பந்தப்பட்ட பாகப்பிரிவினை விஷயங்கள், அந்த பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் இருக்கும், லாபகரமாகவும் முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, நேற்றைக்கு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு திருப்தி உண்டாகுங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாம். மூத்த அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு ரகசியமாக சில விஷயங்களில் பேசி அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்கள்கிட்ட முக்கிய பொறுப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விருந்தினர்களும் வீடு தேடி வருவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம், கூடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணி பிறகு நல்லா இருக்குதுங்க. அதே போல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, இயற்கையையும் இறைவன் தந்த மண்ணையும் ரசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. நாம் நல்லா இருக்கணும்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் நல்லவர்களுடன் பேசி கொண்டிருப்பவர்கள், நல்லவர்கள் சொல்வதை கேட்டு கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. கடந்த 2-3 நாட்களை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும். சொன்ன சொல்லையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் மதியம் 2 மணி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி செய்திகளை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அதிகாரியினுடைய மனசு மாறுங்க. கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன ஈகோ இருந்தது, அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சரியாகும். ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, 1000 விஷயங்கள் இருந்தாலும் அதை அடிமனதோடு எப்பொழுதும் வைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. நம்முடைய கஷ்டம் நம்மோட போகட்டும், அடுத்தவங்கள்ட்ட போய் நாம் ஏன் நிற்பானே அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்மானத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணி 2 நிமிடம் வரைக்கும் இருக்குது. அதனால் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணும். அதுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணி 2 நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் அந்த நேரத்திலிருந்து கவனமாக இருக்கணுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் முன்ன பின்ன இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். எதிர்ப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் நிதானமாகவும் நீங்கள் இருக்கணுங்க. புது நண்பர்கள்ட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள் வரும். விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே,
யார் வந்து எந்த உதவி கேட்டாலும் இரக்க மனதுடன் உடனடியாக எடுத்து கொடுக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனால் நம்மக்கிட்டேயே உதவியை வாங்கிக்கிட்டு நமக்கு எதிராக மாறுறாங்களே அப்படிங்கிறத நினச்சி தனிமையில் உட்கார்ந்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நல்லவங்க யார், அல்லாதவங்க யார், அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வருங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். ஒருவருக்கொருவர் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் சந்தோஷம் உண்டு. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதையும் தாண்டி இன்றைக்கி மேலதிகாரிகளுக்கு நீங்கள் நெருக்கமாவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் முன்ன பின்ன இருந்தாலும் மாலையில் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.